அண்ணா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. மோகன் டைரி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு 25 மாடு இருக்குண்ணா. காலைல இருந்து ஒரு 10-20 மாட்டுக்கு மேல கொடுத்தாச்சு. வாங்க அப்படியே லைனா பாக்கலாம்ண்ணா. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாட்டை பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்ண்ணா. நல்ல ஒரு ரேர் கலர் மாடு, 10 பால் கறக்குண்ணா. இந்த மாடு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த கலர் கிடைக்கிறது ரேர்ண்ணா. அதே மாதிரி அடுத்த மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி சைஸ் மாடு, நல்ல டார்க் அண்ட் ரெட்ல சரியான மாடுனா 20 லிட்டருக்கு மேல கறந்த மாடு. இந்த மாடு வேணுங்களும் வாங்கிக்கலாம். இந்த கிராஸ் டைப்ல அதிக பால் கிடைக்கிறது கிடைக்காதுண்ணா. வீடியோல 20 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். 20 லிட்டர் கறக்கும், கண்டிப்பா கறக்குண்ணா. அடுத்து இதை பாருன்னா இது ஒரு ஜெர்சி கிராஸ்னா. இதனால காம்பு நல்ல நீளமான மாடு, இது 20 லிட்டருக்கு கறக்குண்ணா. அடுத்து இது பாருங்க, இது ஒரு ஹெச்எப் ஜெர்சி கிராஸ் தானே. இது ரேர் கலர்னா, நல்ல ரேர் கலர். இது ஒரு செவல சட்டை தான், கண்ணு போட்டிருக்காங்க. இது பாருங்க, இது வந்து ஒரு ஹெச்எப் மண்ணா. இது நல்லா ஒரு பண்ணை சட்டாக 20 லிட்டருக்கு மேல கறந்த மாடு. இது வேணாலும் வாங்கிக்கலாங்கண்ணா. அடுத்து இந்த மாடு கிருமாண்ணா ஆயிடுச்சுன்னா. அடுத்து ஊருக்கு போகுதுண்ணா, இது திண்டுக்கல் போகுதுண்ணா. திண்டுக்கல். அடுத்து பாருங்க, இது ஒரு பிராண்ட், நல்ல குவாலிட்டி மாடுனா, நல்ல பிராண்ட் மாடு, நல்ல ஹெச்எப் மாடுனா. இன்னும் ஒரு 25 நாள் 30 நாள் எடுத்துக்குவாங்க. சூப்பர் மாடு. இந்த மாடு வேணுங்கன்னு எடுத்து வாங்கிக்கலாங்கண்ணா. சரிங்க. அடுத்து இது ஒரு ஹெச்எப் மாடுனா. இது 4 பல்லுனா, நல்ல ஒரு ஹெவி சைஸ்னா, நல்ல ஏ சைஸ்க்கே இருக்கு மாட்டை பாத்தீங்கன்னா. நல்ல ஒரு தலையத்துல 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். சூப்பர் கிடையாதுன்னா வாங்கிக்கலாம். இது நம்ம பண்ணையிலே ஒரு ஹெவி சைஸ் மாடுனா. ஹெவி சைஸ்னா நல்ல ஒரு பிரீடு மாடு. இந்த மாடு வேணுங்கன்னு எடுத்துக்கலாம்னா. இந்த சரியான பிரீடுனா ஏன் ஹைட்டுக்கே இருக்கு மாடு, பாத்தீங்கன்னாலே தெரியும். 2ஆம் மாடு எண்ணெயோட மீறி தெரியும். இந்த மாடுல வேணும் கண்டிப்பா எடுத்துக்கலாம். நல்ல பிரீடு மாடுங்க. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜெர்சி மாடுனா. அடுத்து இது ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு. இதுக்கு சனையா இருக்காங்க, அதெல்லாம் கொடுத்தாச்சு. இது கண்ணு மாடுனா. இது இருக்கு கண்ணு மாடு, கண்ணு கிடையாது கண்ணு போட்டிருக்காங்க. 5 லிட்டர் வருதுண்ணா. அடுத்து இது ஒரு ஹெச்எப்னா. இது தலையீத்து. அடுத்து இதுக்கு நம்ம மாடு ஆகிக்கணும். அடுத்து அதுவும் ஒரு ஹெச்எப்னா, அது தலையீத்து. அடுத்து இது நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடா வரும். சரிங்க. இத்தனை மாடுகள் காமிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. சோ எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடா, குவாலிட்டி மாடா தானே இருக்கு. நம்மகிட்ட எப்பவுமே பிராண்டான மாடு, குவாலிட்டி மாடு தான் கிடைக்கும். பணத்துல 1000 ரூபா 2000 ரூபா முன்ன பின்ன நல்ல மாடு வேணா எடுத்துக்கலாம். 30 கறக்கும் 40 கறக்குன்னு சொல்ல மாட்டேன். இருக்கிறது எப்படி அதை தானே சொல்லுவோம். நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எடுத்து அமைஞ்சிருக்கு? ஆனா நம்ம பண்ண பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் பக்கத்துல உப்படமங்கலம் பக்கத்துல மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு.